started. Okay, Rama, very good morning. So today we are going to see 22nd lesson in your science book, 22nd lesson, World of Microbes. Okay, so அதில் நிறைய டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து என்ன அப்படின்னா மைக்ரோப்ஸ் அண்ட் இட்ஸ் டிசீசஸ்ல ஏர்போர்ன் டிசீசஸ் லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா வாட்டர் போர்ன் டிசீசஸ். ஸோ இதுக்கான வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணி போட்டுட்டே தான் இருக்கிறேன். ஸோ உன்னோட வாட்ஸ்அப் குரூப்புக்கும் அதை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் அதெல்லாம் ரெகுலர் ஆன்லைன் கிளாஸை வந்து மிஸ் பண்ணவே அட்லீஸ்ட் அந்த வீடியோ போயாது பாரியா. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் போர்ன் டிசீசஸ். ஸோ எப்படி வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ வாட்டர் எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, என்ன மாதிரியான டிசீசஸ்லாம் இதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்றதான் ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வாட்டர் போர்ன் டிசீசஸ். ஸோ மைக்ரோஸ் பிரசன்ட் இன் த கண்டாமினேட்டட் வாட்டர். ஸோ நம்ம ஏரியாவில் கிடைக்கக்கூடிய வாட்டர், நம்ம சிட்டியில் கிடைக்கக்கூடிய வாட்டர், நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய வாட்டர் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் வாட்டரா என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய டைம்ல மேக்சிமம் இந்த மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாம் பார்த்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கண்டாமினேட்டடா தான் இருக்கு. ஸோ அப்போ அதனால எந்த கண்ட்ரீஸை வந்து இந்த மாதிரியான டிசீசஸ் நிறைய அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல தான் இந்த மாதிரியான ஏர் அண்ட் வாட்டர் மூலமா நிறைய டிசீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் காலரா, தென் டைஃபாய்டு. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஹெப்பாட்டிட்டிஸ், தென் போலியோ, டயரியா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த வாட்டர் போர்ன் டிசீசஸ்க்கு எக்ஸாம்பிளா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டர் போர்ன் டிசீசஸ் காஸ்ட் பை வைரஸ். பாக்டீரியா ஒரு அடுத்த கேட்டகரியில வருது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டர் போர்ன் டிசீசஸ் காஸ்ட் பை வைரஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா போலியோ மைலிட்டிஸ். நம்ம போலியோ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா போலியோ, தென் ஹெப்பாட்டிட்டிஸ். ஸோ ஹெப்பாட்டிட்டிஸ் வேற ஒன்றும் கிடையாது, அந்த ஜாண்டிஸ் தான். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூட் டயரியா. ஓகே, ஸோ டயரியா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் அக்யூட் டயரியா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வாட்டர் போர்ன் டிசீசஸ் காஸ்ட் பை வைரஸ். தென் waterborne diseases caused by bacteria. ஸோ இவங்களுக்குள்ள எப்படி ஒரு கேட்டகரைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பாரு. ஸோ பாக்டீரியாவால ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய, பாக்டீரியானால வரக்கூடிய டிசீசஸ் அது கேட்டகரி. தென் வைரஸால வரக்கூடிய டிசீசஸ் அது ஒரு செப்பரேட் கேட்டகரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தா அப்படின்னா பாக்டீரியாவுக்கு காலரா. ஓகே, ஸோ காலரா என்ன டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாட்டர்போர்ன் டிசீஸ். தென் டைஃபாய்டு. ஓகேயா, ஸோ என்னென்ன டிசீஸ் அப்படின்றத நம்ம நோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதோட காசேட்டிவ் ஆர்கானிசம் என்ன, எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றதெல்லாம் இது அடுத்தடுத்த லெவல் பார்த்துட்டே வருவோம். ஸோ போலியோ மைலிட்டஸ். ஸோ காசேட்டிவ் ஆர்கானிசம் போலியோ வைரஸ். தென் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேயா, ஸோ போலியோ அட்டாக் ஆனது அப்படின்னா அது அந்த கொடுமையில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஸோ அதை அனுபவிக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா உண்மையிலே ரொம்ப வேதனையா தான் இருக்கும். ஓகேயா, ஸோ இப்போ இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பாரு. டிராப்லெட் இன்ஃபெக்ஷன், தென் ஸ்பியூட்டம் டிஸ்சார்ஜ், செக்ரேஷன் ஃப்ரம் நோஸ், த்ரோட், கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்ட் மில்க். ஸோ இதுல எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஒரு பர்சன்ட் இருந்து இன்னொரு பர்சனுக்கு இது என்ன ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ ஆர் ஆர்கன் அஃபெக்டட். என்ன மாதிரியான ஆர்கன் இது அஃபெக்ட் பண்ணுது? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்றதுனால தான் அந்த கை கால்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா கால். ஓகேயா, ஸோ அந்த காலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாமல் அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுது. சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராலிசிஸ் ஆஃப் லிம்ஸ். ஓகேயா, ஸோ அந்த லிம்ஸை வந்து இதை அஃபெக்ட் பண்ணுது. தென் ப்ரிவென்டிவ் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். இதுக்கான கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் வேக்சின் ஆர் ஓரல் போலியோ. ஸோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரல் போலியோ.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலியோ ட்ராப்ஸ் வந்து நம்ம கண்ட்ரி ஃபுல்லும் என்னென்ன இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக்கு காமனான பிளேசஸ் வந்து என்னென்ன அப்படின்றதுல அந்த ஏரியாலேயே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரல் போலியோ போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். அந்த போலியோ ட்ராப்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங்கா அந்த குழந்தைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, இந்த போலியோ அஃபெக்ட் ஆகாது. பட் ஆனா அதை கொடுக்கல அப்படின்னா இது கொடுக்கல அப்படின்றதும் கூட ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. பட் ஆனா ஏதாவது ஒரு டைம்ல வந்து இது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட டோட்டல் லைஃப்மே வந்து ஸ்பாயில் ஆகுது. ஓகேயா? ஸோ இது ரிலேட்டடா ஒரு ஷார்ட் வீடியோ. தம்பி விசிபிளா இருக்கா என்னன்றது எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருக்கேன். ஸோ பர்டிகுலரா அந்த வைரஸ் எந்த பார்ட்டை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பாரு. அந்த இண்டஸ்டைன் பார்ட்டை வந்து இதை அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? தம்பி டே என்ன எனக்கு மெசேஜ் போடலையே. ஓகே ஓகே. ஸோ போலியோ வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்டைனுக்குள்ள எப்படி என்ட்ரு ஆகுது, தென் அதில் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல், ஓகே, அதுல இருந்து ஒரு சின்ன ஃபைபர் மாதிரி போகுது பத்தி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து அந்த இண்டஸ்டைனுக்குள்ள எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத இப்ப நீ பார்த்துட்டு இருக்க. ஸோ அதுக்கான நம்பர்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்என்ஏ நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளிகேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத இப்போ நீ பார்த்துட்டு இருக்க. ஸோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா நம்ம இண்டஸ்டைனுக்குள்ளேயே அந்த வைரஸோட நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளிகேட் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல பர்ஸ்ட் ஆகி ஸோ அது நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம்லயே என்ன ஆயிடுது அப்படின்னா மிக்ஸ் ஆயிடுது. ஸோ பிளட் ஸ்ட்ரீம்ல மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளட் எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணுதோ ஸோ அந்த இடத்துக்கெல்லாம் யாரும் சேர்ந்தே போயிடுறா. இந்த வைரஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பார்ட்டையும் இதை அஃபெக்ட் பண்ணுது. ஓகேயா? ஸோ அப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை இப்போ எப்படி அட்டாக் பண்ணுது அப்படின்றது இப்போ உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே. So next one is the hepatitis A or infectious hepatitis. So hepatitis அப்படின்னா இது பர்டிகுலரா என்ன டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ். ஓகே, ஜாண்டிஸ் வர்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ் தான். அதை ஷார்ட்டா HAV அப்படின்றாங்க. HIV சொல்லல, HIVன்றது எய்ட்ஸ், இது வந்து HAV ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ். ஓகேயா? தென் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு, கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்ட் ஓரல் ரூட். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா என்ன ஆர்கனை அஃபெக்ட் பண்ணுது, பர்டிகுலரா லிவர். ஸோ இதுல பிரச்சனையே இதுதான். இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ் எங்க போய் ரொம்ப சேஃபா போய் உட்காந்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர்ல போய் ரொம்ப சேஃபா உட்காந்துக்கிட்டா
நம்ம அந்த டைம்ல என்ன மாதிரியான அதான் சொல்லுவாங்க ஜாண்டிஸ் பேஷண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டு மட்டும்தான் அந்த டைம்ல எடுத்துக்கணும். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் இந்த மாதிரியான ஐட்டம் தான் எடுத்துக்க சொல்லுவாங்க. ரொம்ப ஹெவியா இருக்கக்கூடிய நான்வெஜ் மட்டனோ சிக்கனோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டைஜஸ்ட் ஆகாது. அது ரொம்ப பெரிய லெவல்ல கூட வந்து டேஞ்சர் ஆகி விட்டுரும். ஈவன் டெத்து கூட வந்து நடந்துரும். ஏன்னா இது எல்லாம் டைஜஸ்ட் ஆக விடாம உள்ள போயிருக்க கூட அந்த ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ் வந்து லிவரோட ஃபங்க்ஷனை ஃபுல்லும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நீ எடுத்துக்கக்கூடிய நான்வெஜ்ஜை வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கான அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எதுல இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா லிவர்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ லிவரோட ஃபங்க்ஷனே ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் எடுத்துக்கக்கூடிய நான்வெஜ் எதுவும் டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அது எதை லீட் பண்ணிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெத் வரைக்கும் இது கொண்டு போயிடுது. ஓகேயா? அதனால இது கொஞ்சம் டேஞ்சர் தான். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான சிம்டம்ஸ் நாசியா, அனரெக்சியா, தென் அக்யூட் ஃபீவர் அண்ட் ஜாண்டிஸ். ஓகேயா? பசி இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபீவர் இருக்கும், ஜாண்டிஸ் ப்ராப்ளம் வருது, இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிடுது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் கண்டாமினேஷன், தென் ட்ரிங்கிங் குளோரினேட்டட் பாயில்டு வாட்டர். ஸோ இந்த மாதிரியான ரெய்னி சீசன் அப்ப நமக்கு வரக்கூடிய கார்பரேஷன் வாட்டரே வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிளீனா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்ப இப்படிப்பட்ட டைம்ல நம்ம எடுத்துக்கக்கூடிய வாட்டர் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சேஃப். ஓகே, அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் ஹைஜீன். ஓகே, ஸோ 2 டிசீஸ் வந்து நம்ம நோட் பண்ணிருக்கோம். தென் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அக்யூட் டயரியா. ஓகே, அக்யூட் டயரியா கண்டினியூஸா லூஸ் மோஷன் இருக்கிறது. ஓகே, ஸோ இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த காசேட்டிவ் ஆர்கானிசம் ரோட்டா வைரஸ். வைரஸோட நேம் என்ன? ரோட்டா வைரஸ். தென் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்ட் ஓரல் ரூட். ஸோ இப்படி எல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வைரஸ் வந்து நமக்குள்ள எப்படி எல்லாம் என்டர் ஆகுதுன்னு பாரு. கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்ட் ஓரல் ரூட் அஃபெக்டட். என்ன பார்ட்டை அஃபெக்ட் பண்ணுது? இண்டஸ்ட்ரைனை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இண்டஸ்ட்ரைனை அஃபெக்ட் பண்றதுனாலதான் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதுக்கான சிம்டம்ஸ் பாரு. வாமிட்டிங், ஃபீவர், வாட்டரி ஸ்டூல்ஸ் வித் மியூக்கஸ். ஸோ போகக்கூடிய மோஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டரி ஸ்டூல்ஸ் வித் மியூக்கஸோட சேர்ந்து போகும்போது பெயினுமே வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா தான் இருக்கும். தென் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னு பாரு. ப்ராப்பர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன். இதுக்கு சொல்யூஷன் இதுதான். நம்ம எடுத்துக்கக்கூடிய வாட்டரோ சரி ஃபுட்டும் சரி ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அது கிளீனா இருக்கணும், ஹைஜீனிக்கா இருக்கணும். இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா வாட்டர்மார்ன் டிசீசஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவுக்கு 2 டிசீஸ் கொடுத்துருக்காங்க. தம்பி இது எல்லாமே சாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய டிசீசஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இங்க உனக்கு சாம்பிளா மட்டும்தான் ஒரு சில டிசீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா அப்படின்னா காலரா, தென் செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டைஃபாய்ட். ஸோ இதுக்கான பிக்சர்ஸ் என்ன அப்படின்றதையும் இப்ப நம்ம நோட் பண்ணிடுவோம். ஸோ இந்த பிக்சர் நான் காமிக்கல. ஸோ இது வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ். ஓகேயா? ஸ்ட்ரக்சர் இது வைரஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு. ஒரு ஹெக்ஸாகனல் ஷேப்ல இருக்கும். ஸோ வெளியில அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நல்ல கேப்சிட் இருக்கு. சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்என்ஏ ஒரு ஸ்பைரல் ஷேப்ல நீ நோட் பண்ணுவ. இதுதான் ஆர்என்ஏ. இதுலதான் அதுக்கான ஜெனட்டிக் மெட்டீரியல். ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ்னா அதுக்கான ஜெனட்டிக் மெட்டீரியல் எல்லாமே இதுலதான் பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேயா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா விப்ரியோ காலரே. ஸோ பாக்டீரியா பாரு அவ்வளோ கலர்ஃபுல்லா நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து விப்ரியோ காலரே. காலரா வர்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த காசேட்டிவ் ஆர்கானிசம் விப்ரியோ காலரே. ஸோ இதுக்கான மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் கண்டாமினேட்டட் ஃபுட், வாட்டர், ஓரல் ரூட் அண்ட் த்ரூ ஹவுஸ் ஃபிளைஸ். டே தம்பி புக்ல பேஜ் நம்பர் எதுவும் தெரியாம தேடிட்டு இருக்காத. பேஜ் நம்பர் 264 எடுத்துக்கோ. 264ல இந்த டேப்லெட் காலம் இருக்கு. ஓகே, இதோட டிரான்ஸ்மிஷன் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஆர்கனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா இண்டஸ்ட்ரினல் ட்ராக். ஓகேயா? இண்டஸ்ட்ரினல் ட்ராக்கை தான் இதை அஃபெக்ட் பண்ணுது. இண்டஸ்டைன் நமக்கான அந்த குடல் பகுதியை தான் இது மெயினா அஃபெக்ட் பண்ணுது.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இதுக்கான சிம்டம்ஸ். காலரா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான சிம்டம்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அக்யூட் டயரியா வித் ரைஸ் வாட்டரி ஸ்டூல்ஸ், வாமிட்டிங், மஸ்குலர் கிராம்ப்ஸ், நாசியா அண்ட் டீஹைட்ரேஷன். ஸோ ஒரு காலத்துல இப்ப நம்ம வந்து ஈஸியா எடுத்துக்கிறோம் காலரா அப்படின்ட்டு. ஸோ ஒரு காலத்துல வந்து பார்த்தா அப்படின்னா இந்த காலரா டிசீஸ் வந்திருக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான், டோட்டலா அந்த ஏரியாவே வாஷ் அவுட். ஒன்ஸ் வந்துட்டது அப்படின்னா ஃபுல் ஏரியாவுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடும். நிறைய டெத் இதுல எல்லாம் நடந்திருக்கு. நம்ம இப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அந்த கொரோனாவை நினைச்சு நம்ம எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த மாதிரியான ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் இது வந்து காலராவும் கிரியேட் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ அக்யூட் டைரியா வித் ரைஸ் வாட்டர் ஸ்டூல்ஸ் கண்டினியூஸா அது நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு நீ எவ்வளவுதான் சாலிடா எடுத்தீங்கனாலும் போகக்கூடிய மோஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரைஸ் வாட்டரி ஸ்டூல்ஸ்னா பார்த்துப்பா எவ்வளவு தூரம் ஒஸ்டா போயிருக்கும் அப்படின்ட்டு. தென் வாமிட்டிங், மஸ்குலர் கிராம்ப்ஸ். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹைட்ரேஷன் அந்த நீர் சத்து எல்லாம் வெளியில போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த மஸ்குலர் கிராம்ப்ஸ் அந்த பெயின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். தென் நாசியா, டீஹைட்ரேஷன் இதெல்லாம் அதுக்கான சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் இதுக்கான கண்ட்ரோல் மெஷர்ஸ். இதுக்கும் என்ன மட்டும்தான் சொல்றாங்க அப்படின்னா ஹைஜீனிக் சானிட்டரி கண்டிஷன், இன்டேக் ஆஃப் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் ORS. ஸோ இப்பயுமே வந்து பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லூஸ் மோஷன் ப்ராப்ளம் இருக்கு, டயரியா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த ORS தான் இருக்கும். ஸோ அந்த சொல்யூஷன் எடுத்துக்கக்கூடிய டைம்ல அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு எனர்ஜி அந்த டைம்ல ஒரு ப்ரிவென்டிவ் மெத்தடா அது இருக்குது ORS. ஓகேயா, தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டைஃபாய்டு. ஸோ டைஃபாய்டு இதுக்கு ஒரு கலர்ஃபுல்லான பிக்சர் தான் உனக்கு எடுத்திருக்கிறேன். சால்மோனெல்லா டைஃபி. ஓகே, பாக்டீரியாவோட நேம் என்னன்னு பாரு, அவ்வளோ அழகழகா பேர் வச்சிருக்காங்கன்னு பாரு, சால்மோனெல்லா டைஃபி. ஸோ அந்த டைஃபில இருந்து கொண்டு வரதான் டைஃபாய்டு. விப்ரியோ காலரே அப்படின்னு அந்த ஆர்கானிசத்துல இருந்து கொண்டு வரதான் காலரா. ஓகேயா, பேஜ் நம்பரை தேடிக்கிட்டு தான் இருந்திருக்கானுங்க. ஓகே, ஸோ விப்ரியோ சால்மோனெல்லா டைஃபி. ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் food and water contaminated with the feces of infected person and through house flies. ஓகேயா, ஸோ இப்போ இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். தென் என்ன ஆர்கன் அஃபெக்ட் ஆகுது, ஸ்மால் இண்டஸ்ட்ரைனை தான் இதை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நான் தான் ஏற்கனவே நான் உனக்கு சொல்லியிருந்தேன் ஜென்ரலாகவே வந்து ஏர்பார்ன் டிசீஸ் அப்படின்னா அது எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இந்த வாட்டர்பார்ன் டிசீஸ் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எந்த பார்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா இண்டஸ்ட்ரைன் பார்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகேயா, நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லிட்டேன், நீயும் இதை ஒரு கிளான்ஸ் பார்த்தேன்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்மால் இண்டஸ்ட்ரைனை இது அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இதுக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃபீவர், வீக்னஸ், அப்டாமினல் பெயின், headache, loss of appetite, rashes on chest and upper abdomen. ஸோ டைஃபாய்டு ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஃபீவரை மட்டும் வச்சு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ இது வந்து ரேஷஸ் ஆன் செஸ்ட் அண்ட் அப்பர் அப்டமன். ஸோ ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரிப்பு இருக்கும், செஸ்ட்லயும் சரி அப்டமன்லயும் சரி அரிப்பு இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வச்சுட்டு அந்த சிம்டம்ஸ்லாம் வச்சுட்டு ஓரளவு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களே ஓரளவு அதுக்கான சிம்டம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கக்கூடிய டைம்ல டாக்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் நம்ம போறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் வச்சே ஓகே இது வந்து டைஃபாய்டு ஃபீவரா தான் இருக்கும் அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்க, தென் ப்ரிவென்டிவ் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். எப்படி இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம்? ப்ரிவென்டிங் கண்டாமினேஷன் ஆஃப் ஃபுட் பை ஃப்ளைஸ். ஏன்னா இந்த ஃப்ளைஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியாவை இன்னொரு இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ ஃப்ளைஸோட அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அண்ட் டஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பேசிக் சானிடேஷன் ட்ரீட்மெண்ட் வித் ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ்.
ஓகே. ஸோ இந்த ஃபீவருக்கு வந்து பார்த்தோம்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறையாவே கொடுப்பாங்க. டைஃபாய்டு ஃபீவருக்கு ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ் வந்து நிறையாவே எடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகேயா. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்ன் டிசீசஸ் பார்த்துட்டோம். ஓகேயா. ஸோ வாட்டர் பார்ன் டிசீசஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காஸ்ட் பை வைரஸ் என்னென்ன அப்படின்னா போலியோ, தென் ஹெப்பாட்டிட்டிஸ், அக்யூட் டயரியா, தென் வாட்டர் பார்ன் டிசீசஸ் காஸ்ட் பை பாக்டீரியால காலரா, தென் டைஃபாய்ட். இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேயா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெக்டார் பார்ன் டிசீசஸ். So vector borne diseases. So vector meaning என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு. Vector is an agent. So vector is an agent that acts as an intermediate carrier of the pathogens. So pathogens க்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இன்டர்மீடியேட்டர், அந்த ஏஜென்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெக்டார்ஸ் அப்படின்றோம். ஸோ அப்ப இன்டர்மீடியேட்டரா யார் யாரெல்லாம் இருக்கலாம்? ஒரு வைரஸ்க்கும் ஒரு பாக்டீரியாவுக்கும் அந்த ஆர்கானிசத்துக்கும் நமக்கும் இடையில இன்டர்மீடியேட்டரா யார் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்செக்ட்ஸ், அனிமல்ஸ், இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெக்டார்ஸ் அப்படின்றோம். ஸோ அப்ப இவங்களால ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீசஸ் நம்ம என்ன நேம் பண்றோம் அப்படின்னா வெக்டார் பார்ன் டிசீசஸ் அப்படின்றோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீசஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேரியா, தென் ஃபிலேரியா, சிக்கன் குனியா, டெங்கு. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய டிசீசஸ் இருக்கு. ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் மலேரியா. இந்த மலேரியல் டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீஸ் பேஸ்ட் ஆன் அக்கரன்ஸ்ல வந்து என்டமிக், எபிடமிக், பேண்டமிக், ஸ்போராடிக் சொன்னோம் பாத்தியா. இன்னமும் கூட இந்த மலேரியா டிசீஸ் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல ஒரு ஸ்போராடிக்கா தான் இருக்கு. அது என்ன ஸ்போராடிக் அப்படின்னா எந்த நேரத்துல வரும்னு சொல்ல முடியாது, பட் ஆனா அப்பப்ப வந்து தலையை காமிச்சிட்டு ஒரு பெரிய அளவுல வந்து பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிடும் இந்த மாதிரியான டிசீஸ். ஓகே. ஸோ அதனாலதான் இதை வந்து எந்த கேட்டகரியில கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஸ்போராடிக். ஸ்போராடிக் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா டிசீஸ் விச் அக்கர் அக்கேஷனலி, எப்பயாவது வருவாங்க. நம்ம வந்து எப்படி தீபாவளி, பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்றோமோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல எப்பயாவது ஒரு தடவை வந்துட்டு போயிடுறது. ஓகேயா. ஸோ இது வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இன்னமும் பெரிய ப்ராப்ளமா தான் இருக்கு. ஓகே. ஸோ இந்த மலேரியா டிசீஸ் வர்றதுக்கு யார் காரணம்? வைரஸா, பாக்டீரியாவா அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே கிடையாது. அதையும் தாண்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டோசோவா. ஓகேயா. ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஸோ புரோட்டோசோவா பாரசைட் என்ன நேம் கொடுக்குறாங்கன்னு பாரு, பிளாஸ்மோடியம். அந்த புரோட்டோசோவாக்கான நேம் என்ன அப்படின்னா பிளாஸ்மோடியம். அண்டர்லைன் பண்ணிருக்கணும். ஓகே. இந்த பிளாஸ்மோடியத்துல இருக்கக்கூடிய கேட்டகரி. ஸோ இவங்களுக்குள்ளுமே நிறைய குரூப்ஸ் எல்லாம் இருக்காங்க போல இருக்கு. என்னென்ன குரூப் இருக்குன்னு பாரு. ஸ்பெஷல் ஸ்பீசிஸ். ஓகே. 4 இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் இருக்கு. யார் யாருன்னு பாரு. பிளாஸ்மோடியம் வைவான்ஸ், தென் பிளாஸ்மோடியம் மலேரியே, then Plasmodium falciparum, then Plasmodium ovale. மிஸ் பி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்களா என்ன பிளாஸ்மோடியம்ன்றீங்க? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பி நோட் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு டாட் வச்சிருக்காங்களா. ஸோ எல்லா இடத்துலயும் பிளாஸ்மோடியத்தை ரிப்பீட் பண்ண முடியாது அப்படின்றதுனால அதோட ஷார்ட் ஃபார்மா அங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 4 இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் இருக்கு. கரெக்டா அதை நோட் பண்ணிக்கோ. பிளாஸ்மோடியம் வைவாஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் falciparum, தென் பிளாஸ்மோடியம் ஓவலே. இந்த 4 இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ். ஸோ இந்த 4லயுமே ரொம்ப டேஞ்சரான ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு. ஓகேயா. ஸோ கண்ணுக்கே தெரியாத ஆர்கானிசம் எப்படி ஆட்டி படைக்குதுன்னு பாரு. இதுலயுமே ரொம்ப டேஞ்சரான ஸ்பீசிஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்மோடியம் falciparum. பிளாஸ்மோடியம் falciparum. ஸோ இந்த பிளாஸ்மோடியம் நார்மலா என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இன்டெஸ்டைன் பார்ட்டை அஃபெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோயேன். ஆனா இந்த பிளாஸ்மோடியம் falciparum இருக்கு பாத்தியா, இது ரொம்ப பெரிய ஆளு. ஏன்னா இது அட்டாக் பண்ணக்கூடிய ஆர்கனே ரொம்ப டேஞ்சரான ஆர்கனா தான் இருக்கு. எங்க போய் உட்காந்துக்குது அப்படின்னா நம்ம பிரெயினை சுத்தி மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கு பாத்தியா, அந்த மெனிஞ்சஸ் லேயர்ல போய் உட்காந்துக்கும். ஸோ இன்டெஸ்டைன்லாம் எனக்கு வேணாம், மற்ற ஆர்கன்ஸ்லாம் வேணாம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா எங்க போயிடுது அப்படின்னா பிரெயினை போய் அட்டாக் பண்ணுது. ஸோ அப்ப இந்த பிளாஸ்மோடியம் falciparum அப்படின்றது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு ஸ்பீசிஸ்.
ஓகேயா. ஸோ இப்போ வரைக்கும் இதால அஃபெக்ட் ஆன பீப்புள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 மில்லியன் பீப்புள்ஸ் அரௌண்ட் த வேர்ல்டு. ஓகேயா. ஸோ இவ்வளோ பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு வெக்டார் பார்ன் டிசீஸ் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த வெக்டார் பார்ன் டிசீஸ் அப்படின்னா அப்ப இதை வந்து கேரி அவுட் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த ஒரு ஆர்கானிசம் யாரு? யாரும் இல்ல, நம்ம வந்து வீட்டுல வந்து ரொம்ப ஈஸியா வளர்க்கக்கூடிய ஒரு ஒரு கேட்டகரி தான் இவங்க, அந்த மஸ்கிட்டோஸ் தான். ஓகே. அது பர்டிகுலரா என்ன மஸ்கிட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாஃபிலஸ், ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. ஓகேயா. மேல் கூட கிடையாது, ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஸோ இவங்க தான் அந்த இன்செக்ட் வெக்டார். இந்த புரோட்டோசோவாவை எடுத்துட்டு வந்து நமக்குள்ள பாஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரேட் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. ஓகேயா. எவ்வளவு ஒரு முக்கியமான வேலையை நமக்குள்ள பாத்துட்டு இருக்குன்னு பாரு. அது தெரிஞ்சு செய்தா தெரியாம செய்தான்னு தெரியல, பட் ஆனா இதுதான் இங்க வெக்டார் இருக்கு. ஓகே. So which feeds on human blood and usually lasts less than 10 days. ஸோ ஒரு 10 டேஸ்க்குள்ள நமக்கு என்ன பண்ணிடுது அப்படின்னா இதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுது. A person affected by malaria will show symptoms. என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னு பாரு. ஹெட்ஏக், தென் நாசியா. நாசியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குமட்டிட்டே இருக்கிறது. தென் மஸ்குலர் பெயின், சில்னஸ் அண்ட் ஷிவரிங். மிஸ் ஃபீவர் வந்தா எப்படி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகத்தானே செய்யும், ஆனா இதுல உள்ள ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது என்ன அப்படின்னா சில்னஸ் இருக்கு. சில்னஸ் இருக்கும், அடுத்து ஃபீவர் வரும், சில்னஸ் இருக்கும், ஃபீவர் இருக்கும். ஸோ இதுதான் சில்னஸ் அண்ட் ஷிவரிங் ஃபாலோடு பை ரேபிட் ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஓகே. ஸோ ஃபீவர் சப்சைட்ஸ் வித் ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங். ஸோ இப்போ ஃபீவர் வந்து எப்போ குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஆனா கொஞ்சம் ஃபீவர் குறையும். ஸோ இது மெயினா வந்து என்ன மாதிரி ட்ரக்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா குயினைன் ட்ரக்ஸ். இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மலேரியல் பாரசைட்டை என்ன பண்ணுது அப்படின்னா கில் பண்ணும். ஓகேயா. ஸோ இது ரிலேட்டடா ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் மட்டும் இப்ப நம்ம பாத்துருவோம். The malaria parasite is an ancient organism. It has been with us. தம்பி விசிபிளா இருக்கா? மெசேஜ் போட்டுடியா? Since before we were human. Famous victims include Alexander the Great, Genghis Khan, and George Washington. மெசேஜ் என்ன வரலையேப்பா? விசிபிளா இருக்கா இல்லையா? ஸோ இந்த சவுண்டை கேட்டாலே செம்ம டென்ஷன் ஆகும். ஓகேயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆர்கானிசம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தையும் கிரியேட் பண்ணுது. The malarial life cycle follows a devious path, swapping back and forth between mosquitoes and humans. ஸோ அதுக்கான ஏரியாவை எப்படி செலக்ட் பண்ணுது பாரு. அது செலக்ட் பண்ணிட்டு அது வந்து அந்த பிளட்டை வந்து ஸ்டக் பண்றதெல்லாம் பார்க்கும்போது செம்ம கடுப்பாகும். இப்ப பார்த்தேன்னா தெரியும். This mosquito is infected with a malaria parasite. Because she is pregnant, she has become hungry for human blood. ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ தான் இந்த ஒர்க்கை பண்ணுது, மேல் கூட பண்றது இல்லை அப்படின்னு சொன்னேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதோட எக்ஸ், ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோல அதோட எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய இருக்கும். அந்த எக்ஸுக்கு வேண்டிய நியூட்ரியன்ஸ் பிளஸ் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசின்றது நிறைய இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா ஹியூமன் பீயிங்ல இருக்கக்கூடிய பிளட்டை வந்து அது சக் பண்ணுது. ஸோ அந்த பேக்ரவுண்ட்ல அது சக் பண்றதுக்கான அந்த சவுண்டு கூட ரொம்ப நல்லா கொடுத்துருப்பாங்க.
During the bite, she injects saliva to stop the blood from clotting. Her infected saliva also carries the malaria parasite. ஸோ பிளட்டை சக் பண்ணுது அப்படின்னா சக் பண்ணிட்டு மட்டும் போயிட்டா கூட பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா இந்த மஸ்கிட்டோட ஸ்டமக்ல வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பாராசைட்டுக்கு 2 லைஃப் சைக்கிள் இருக்கும்பா. இதெல்லாம் நமக்கு இங்க புக்ல கொடுக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ்ல நீயே அதெல்லாம் தெரிஞ்சுக்குவா. 2 லைஃப் சைக்கிள் இருக்கும். அதுல ஒரு லைஃப் சைக்கிள் ஒரு பார்ட் 2 பார்ட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோவேன். பாகுபலி 1, 2 அப்படின்ற மாதிரியே இது 2 பார்ட்டா இருக்கு. ஸோ ஒரு பார்ட் வந்து எங்க நடந்துட்டு இருக்கும் அப்படின்னா மஸ்கிட்டோட ஸ்டமக்ல இருக்கும். அதோட செகண்ட் பார்ட் தான் எங்க நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ல நடந்துட்டு இருக்கும். ஓகேயா? ஸோ அப்ப நீ எல்லோ கலர்ல இப்ப நீ நோட் பண்றது எல்லாமே அந்த புரோட்டோசோவா. ஓகே, மலேரியல் பாராசைட் வந்து இப்ப நீ நோட் பண்ணிட்டு இருக்க. The parasite rides the bloodstream like a network of roads, seeking its first target. The core of your body's blood filter system, the liver. ஓகே, ஸோ அப்ப பிளட் ஸ்ட்ரீம் எங்கெங்கெல்லாம் டிராவல் ஆகுதோ அங்கெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாராசைட்டும் டிராவல் ஆயிட்டு இருக்கும். இதோட டார்கெட் ஆர்கன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிவர். இந்த லிவரை வந்து இப்ப என்ன பண்ணுதுன்னு பாரு அடுத்து. Sensing its arrival at the liver, the parasite searches for an exit. A sentinel Kupffer cell is the entry point to liver tissue. Leaving the blood, the parasite infects a liver cell, killing one or more other cells on its way. Over the next few days, the parasite undergoes hundreds of nuclear divisions, copying its DNA over and over again. ஸோ ஒரு 2 daysல என்ன பண்ணிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உள்ள என்ட்ரா இருக்கக்கூடிய பாராசைட் அதோட நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடுது. ஓகேயா? ஸோ கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட நம்பர்ஸ் வந்து 1, 2ன்றதெல்லாம் கிடையாது, நிறைய நம்பர்ஸ்ல அது வந்து டெவலப் பண்ணிடுது. A single infected liver cell can create thousands of new parasites. The next generation of parasites are modified to infect a new target, red blood cells. ஸோ லிவர் செல்ஸ்ல அதோட நம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இதோட அடுத்த டார்கெட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஆர்பிசி அதை போய் இது அட்டாக் பண்ணுது. Inside a red blood cell, the parasite can hide from the body's immune system. The parasite slowly devours the contents of the infected cell and creates more parasites. The infected cell becomes sticky and grips onto blood vessel walls. Once mature, the infected cell bursts, spreading more parasites through the bloodstream. ஸோ இது வந்து ஸ்டிக்கியா இருக்கிறதுனால அந்த ரூட் அந்த பேசேஜ்ல என்ன பண்ணிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா போய் ஒட்டிக்குது. ஸோ அங்க இருந்துட்டு இதோட நம்பர்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல பர்ஸ்ட் ஆகுது. பர்ஸ்ட் ஆகக்கூடிய டைம்ல நிறைய பாராசைட் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பிளட் ஸ்ட்ரீமோட மிக்ஸ் ஆகுது. Malaria victims suffer fever, loss of blood, convulsions, brain damage, and coma. Countless millions have been killed by it. Most people who die from it. Okay, so ஒரு சாதாரண மஸ்கிட்டோ பைட் தானே, இது கடிக்கிறதுனால என்ன பெரிய ப்ராப்ளம் வந்துட போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனா தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணி வரேன்.
ஓகே. ஸோ ஒரு 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 சின்ன மஸ்கிட்டோ பைட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனா அது எந்த அளவுக்கு டேஞ்சரான டிசீஸ் எல்லாம் நமக்குள்ள கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத இப்ப நீ கவனிச்சிருப்பேன். ஸோ அதுலயும் பார்த்தேன்னா இதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, லைஃப் சைக்கிள்லே 2 பார்ட்ஸ் இருந்தது. ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோலையும், அனதர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீங்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்ப மலேரியா ஃபீவர் இருக்கக்கூடிய பர்சனை அகைன் ஒரு மஸ்கிட்டோ பைட் பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளட்டோட ஆக்சுவலா நம்ம ஸ்கின்னோட மேலோட்டமா தான் அந்த சூப்பர்ஃபிஷியல் பிளேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பாராசைட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா மஸ்கிட்டோ பைட் பண்ணக்கூடிய டைம்ல அந்த பாராசைட்டை எடுத்துட்டு அடுத்து நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்குள்ள இது என்ன பண்ணிடும் அப்படின்னா பாஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்ப இந்த மலேரியல் ஃபீவர் அப்படின்றது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றது இப்போ உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, இப்ப நான் வந்துட்டு வந்து சொன்னேன் இந்த மாதிரியான லைஃப் சைக்கிள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாராசைட்ஸுக்கு இருக்கு. பிளாஸ்மோடியம் இந்த மாதிரியான ஒரு லைஃப் சைக்கிளை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு நான் உனக்கு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டேன். பட் ஆனா இதை ஃபர்ஸ்ட் சொன்ன பர்சன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் ரொனால்டு ராஸ். ஓகே, ஸோ அந்த சயின்டிஸ்டோட பிக்சர் தான் இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. சார் ரொனால்டு ராஸ், ஹீஸ் அன் இந்தியன் பார்ன் பிரிட்டிஷ் டாக்டர். ஓகே, பர்டிகுலரா இவர் எந்த விஷயத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காரு அப்படின்னா ஃபார் ஹிஸ் ஒர்க் கன்சர்னிங் மலேரியாவை பத்தின ஒரு ஐடியாவை இவர் கொடுக்கறதுல தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஓகே, ஸோ மலேரியா வந்து எதனாலதான் டிரான்ஸ்மிட் ஆகுது, மஸ்கிட்டோல தான் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியாவும் இவர் கொடுத்திருக்கிறாரு. ஸோ இன் 1902 he received the Nobel Prize. ஓகேயா, ஸோ இந்த ஐடியாஸை வந்து டிஸ்கவர் பண்ணதுக்காக இவருக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேயா, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிக்கன் குனியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மலேரியல் ஃபீவர் பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த சிக்கன் குனியா. இந்த சிக்கன் குனியாக்கான பிக்சர்ஸ்மே வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது அஃபெக்ட் ஆன பர்சன்ட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு போயே ஒரு 2-3 வருஷம் இருக்கும், இல்ல 4-5 வருஷமே ஆயிருக்கு அப்படின்னாலுமே கூட இதோட இம்பாக்ட் இன்னமும் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கும். அந்த பெயின் வந்து எந்த அளவுக்கு டேஞ்சரா இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் குனியாக்கான பிக்சர்ஸ் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அந்த பிக்சர்ஸ் தான் இப்ப நீ பாத்துட்டு இருக்கா. ஓகேயா, so this chikungunya is caused by virus. It is transmitted in humans by the bite of infected Aedes aegypti. ஓகேயா, ஸோ அந்த மஸ்கிட்டோட நேம், மஸ்கிட்டோவுக்கு நிறைய இருக்கும். இப்ப லாஸ்ட் இதில் என்ன மஸ்கிட்டோ நேம் பண்ணோம் அப்படின்னா ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. ஓகேயா மிஸ், எனக்கு பாக்குறதுக்கு எல்லா மஸ்கிட்டோ ஒன்று போல தானே மிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா அப்படிலாம் கிடையாது. இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ மலேரியா வர்றதுக்கு காரணமா இருந்த மஸ்கிட்டோ நேம் வந்து பாத்தீங்கன்னா அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. தென் சிக்கன் குனியாவுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஏடிஸ் எகிப்டி. இது பர்டிகுலரா என்ன டைம்ல மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டே டைம்ல மட்டும்தான் கிடைக்குது. ஸோ அப்ப டே டைம்ல கிடைக்கக்கூடிய மஸ்கிட்டோ அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஸோ அது இந்த ஏடிஸ் எகிப்டியா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டது அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை இது கிரியேட் பண்ணுதுன்னு பாரு. இட் காசஸ் சிவியர் அண்ட் பர்சிஸ்டன்ட் ஜாயிண்ட் பெயின். ஓகேயா, ஜாயிண்ட் பெயின், பாடி ரேஷஸ். இங்க நீ பாத்திருப்ப அந்த ரேஷஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் பாடி ரேஷஸ், தென் ஹெட்ஏக் அண்ட் ஃபீவர். ஜாயிண்ட் பெயின்ஸ் கேன் லாஸ்ட் ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ ஃபீவர் இருக்கக்கூடிய டைம்ல மட்டும்தான் இந்த மாதிரி பெயின் இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஃபீவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டுமே 2 or 3 monthsனாலுமே கூட அந்த ஜாயிண்ட் பெயின் வந்து பாத்தீங்கன்னா இருக்கத்தான் செய்யும். ஓகே, இதுக்கான இன்குபேஷன் பீரியட்னா என்னன்னு லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்ப இந்த சிக்கன் குனியா ஃபீவருக்கான இன்குபேஷன் பீரியட் 2 to 12 days. ஓகே, இதுக்கான சிம்டம்ஸ் பார்த்தா அப்படின்னா சில்னஸ், ஹை ஃபீவர், வாமிட்டிங், நாசியா, ஹெட் ஏக், தென் பர்சிஸ்டன்ட் ஜாயிண்ட் பெயின் அண்ட் டிஃபிகல்டி இன் வாக்கிங். நீ மற்ற ஃபீவர்னா கூட ஓரளவு நார்மலா நடந்துக்கலாம். பட் ஆனா இந்த ஃபீவர் வந்துட்டது அப்படின்னா ஏன்னா இந்த காலெல்லாம் நீ பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே எந்த அளவுக்கு பார்த்தா அப்படின்னா இது நடக்க முடியாத அளவுக்கு எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது இந்த பிக்சரை பார்க்கும் போதே உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேயா, ஸோ அப்ப இதுக்கு கொடுக்கக்கூடிய டேப்லெட் வந்து மேக்சிமம் ஜென்ரலாவே ஃபீவர் வந்தது அப்படின்னா கொடுக்கக்கூடிய டேப்லெட் வந்து பாராசிட்டமாலா தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்றதுமே அதே பாராசிட்டமால் டேப்லெட் தான். ஓகேயா,
The next one அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெங்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு. ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம், மலேரியா பார்த்துருக்கோம், தென் சிக்கன் குனியா பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா டெங்கு ஃபீவர். Okay, so dengue is known as a break bone fever. Okay, so முதல்ல பார்த்ததாவது பெயின் இருக்கும். ஆனா இந்த ஃபீவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரேக் போன் ஃபீவர், எலும்பையே முறிக்கக்கூடிய ஒரு டேஞ்சரான ஒரு ஃபீவர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஏன்னா இந்த டெங்குவை பத்தி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஒரு இம்பாக்ட நமக்குள்ள கிரியேட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ the name break bone fever was given due to the cause of intense joint and muscle pain. ஓகே, ஜாயிண்ட்லயும் சரி மசில்ஸ்லயும் சரி அது உண்டு பண்ணக்கூடிய அந்த பெயின் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். டெங்கு ஃபீவர் இஸ் காஸ்ட் பை வைரஸ், இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை ஏடிஸ் எகிப்தி. இதுக்கு முன்னாடி சிக்கன் குனியா வர்றதுக்கு என்ன காரணமா இருந்தோ அதே மஸ்கிட்டோ தான் இங்கேயும் வெக்டாரா இருக்கும். இதுக்கான இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 to 6 days. ஓகேயா, தென் இதுக்கான சிம்டம்ஸ் பாரு, ஆன்செட் ஆஃப் ஹை ஃபீவர், சிவியர் ஹெட்ஏக், மசில் அண்ட் ஜாயிண்ட் பெயின், ரேஷஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான சிம்டம்ஸா இருக்கு. பர்டிகுலரா இது என்ன ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னா ஃபால் இன் பிளட் பிளேட்லெட்ஸ். அந்த பிளட் பிளேட்லெட்ஸோட கவுண்டிங்க வந்து இது என்ன பண்ணிடுது அப்படின்னா கம்மி பண்ணிடுது. ஓகேயா, ஸோ இதுதான் வந்து பெரிய ப்ராப்ளமா இருந்தது. இதை வந்து கியூர் பண்றதுக்குமே நம்ம என்னதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பேராசிட்டமால் டேப்லெட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதோட சேர்ந்து அந்த பப்பாயா ட்ரீயோட அந்த லீவ்ஸ் ஜூஸை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கான மெடிசினை நம்ம சேர்த்து எடுத்துட்டு இருந்தோம். ஓகேடாமா, இதுக்கான ஒரு வீடியோ கிளிப்பிங் மட்டும் ஒன்று பார்த்துருவோம். Transmitted by mosquitoes, dengue fever is a threat to about half of the world's population. When biting a person for its blood meal, an infected mosquito releases saliva containing the dengue virus. Once in the body, so அந்த சலைவா வந்து எப்படி இது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது, அந்த சலைவால இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள அது எப்படி என்டர் ஆகுது அப்படின்றத இப்ப நீ கவனிக்கிறேன். The virus infects the immune cells in the skin tissue and enters in the lymphatic system. The viral infection can then trigger a strong inflammatory reaction. During the incubation period, the virus first replicates locally. Okay, incubation periodல ஆட்டோமேட்டிக்கா என்னதான் நடக்குது அப்படின்னா நமக்குள்ள என்டர் ஆயிருக்கக்கூடிய அந்த வைரஸ் அதோட நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா, and then spreads into the bloodstream of the infected person. This is called viremia. For some patients, the infection may cause severe forms of the disease, including dengue hemorrhagic fever. The blood vessels become permeable, resulting in hemorrhagic fever அப்படின்றது பர்టిక్యులரா அந்த ஹீமோகுளோபின் அந்த blood platelets blood cells அஃபெக்ட் பண்றதுனால வரக்கூடிய அந்த ஒரு ஃபீவர். Plasma leakage. When a mosquito bites a person who's already infected, it draws in the dengue virus contained in blood. By biting another person, it can transmit the virus and spread the disease. ஸோ ஒரு பர்சன்ட் இருந்து இன்னொரு பர்சனுக்கு எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றதையும் சேர்த்து பார்த்தேன். ஆனா பர்டிகுலரா வந்து
ஸோ பர்டிகுலரா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டெங்கு ஃபீவர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பிளட் பிளேட்லெட்ஸ் அந்த கவுண்டிங்கை வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா கம்மி பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸ் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வாட்டர் பார்ன் டிசீஸ் பார்த்துருக்கோம், தென் வெக்டார் பார்ன் டிசீஸ்ல மலேரியா, சிக்கன் குனியா, தென் டெங்கு. ஓகேயா? ஓகேடாமா, தேங்க்யூப்பா.